அமுதா, வேண்டுதலுக்கு அத்தை தயாராயிட்டாங்க. உனக்கு சாமி நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சாமி மேல நிறைய பயம் இருக்கு. வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நம்பி மாமா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க, வேண்டுதலையும் தொடங்கிடுவாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணு. ஆமா, என்ன பண்ண போற? ஆண்டவன் எப்பவுமே ஒரே ஆளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் யாழ்னி. இந்த வேண்டுதல் நடக்காது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. வா போலாம். அம்மா உட்காருங்க. ஐயா, அந்த வேல் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த எண்ணெயை தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் ஆரம்பிங்க. அம்மா தாயே, இந்த குடும்பம் தலைமகன் இல்லாம தவிச்சு போயிருக்கு. உன்னை நம்பி வேண்டுதல் வச்சிருக்காங்க. இந்த வேண்டுதலை நீதாம்மா நிறைவேற்றி வைக்கணும். அம்மா, அபிஷேகம் முடிஞ்சதோ அம்மனுக்கு சாத்திரத்துக்கு மாலை கேட்டிருந்தானே. இதோ தரங்கய்யா. ஐயோ, அத காருக்குள்ளேயே வச்சிட்டோம் போல இருக்கே. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க, நான் போய் இருங்க கபிலன், நானும் வரேன். சரி வாங்க. தம்பி, நீங்க இந்த மாலை எடுத்து அம்மா கழுத்துல அதை போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. கொடுப்பா. அம்மா ஆரம்பிச்சிடலாங்களா? அம்மா, சாமியை நல்லா வேண்டிக்கங்கம்மா. அழகு குத்திடலாமாம்மா? எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஐயா, என் பொண்ணும் இங்க வந்துடட்டும். அத்த, உங்க வேண்டுதல் முடியும் போது நல்ல செய்தி தேடி வரும். மாமா கண்டிப்பா கிடைச்சிருவாரு. மாலையை போட்ட பிறகு காத்திருக்க கூடாதுமா, சாமி குத்தமாயிடும். புனிதாவை என்ன இன்னும் காணோம். ஐயா, கொஞ்சம் இருங்க, என் பொண்ணு வந்துருவா. யாழ்னி, இதுதான் சரியான நேரம். நான் போறேன். ஓகே? புனிதா, அத்தை இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு இப்படி ஒரு வேண்டுதல் அவசியமா? சில நம்பிக்கைக்கு மதிப்பு இல்ல கபிலன். நானும் பல பிரச்சனைய தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களை மாதிரி யோசிச்சிருக்கேன். நீங்க காணாம போன அப்புறம் நான் வேண்டிக்கிட்டப்போ நீங்க கிடைச்சீங்க. நம்ம வேண்டுதலுக்கு சக்தி இருக்கு கபிலன். அம்மா அதை நம்புறாங்க, நானும் அதை நம்புறேன். வாங்க போலாம். புனிதா, யார் போன்ல? எனக்கு பிரைவேட் கால் வருது. கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒருவேளை மாமா இல்லாம வேற யாராவது இருந்தா நாமளே லீட் கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதுவும் சரிதான். சரி, என்ன சொல்றாங்க கேளுங்க. ஹலோ. அப்புறம் உங்க அம்மா வேண்டுதலுக்காக சாமி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க போல. ஏய், மரியாதையா பேசு. யார் நீ? எதுக்காக எங்களை இப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் உனக்கு பணம் எதுவும் வேணுமா? சொல்லு. முதல்ல என் அப்பாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. எதுக்குடா என் குடும்பத்தை இப்படி கதற விட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் மனுஷனா இல்லையான்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புனிதா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் வளர்ப்பு அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறா. ஏய், வாய்
மூடு. என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ?